4 வகையான பைக் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஜென் சைக்கிளுக்கு பெரிய சைக்கிளுக்கு நாங்கள் 70,000 கொடுக்குறோம். அதோட எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எம்ஆர்எஃப் டயர் எல்லாரும் ரொம்ப தேடி திரிகிறது மார்க்கெட்டில். சென்சரோட இருக்கும், பார்க்குறதுக்கும் பிடிச்சிருக்கும். டிஜிட்டல் மீட்டர் இப்போதைய காலத்துக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு பின்னுக்கு ஹேண்டில் இதெல்லாம் இதே ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. கீழே நீங்கள் விழுந்தாலும் ஆக்களை சின்னாக்களை ஏற்றி இறக்குனாலும் ஒன்றும் ஆகாது. மார்க்கெட்டில் இப்போ ஒரு பைக் எடுக்கிறனாலே 5 லட்சத்துக்கு மேலே 6 லட்சத்துக்கிட்ட நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறேன்டா எல்லாரும் இது இந்த மோட்டர் பைக் இந்த விலை என்ன அப்படின்னா 2,20,000 ஒரு 2,50,000 ரூபா நீங்கள் கட்டிட்டு இந்த பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. வெளியில் இருக்கிற பைக்கை விட இது விலையும் குறைவு. சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸ்டிக்கரில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ 1 லிட்டருக்கு வந்து இந்த மோட்டர் பைக் வந்து எத்தனை கிலோமீட்டர் நார்மலாக ஓடும்னா முன்னே எப்படி வந்ததோ அதே மாதிரி எலோவீலோட டியூப்லெஸ் டயர் தான் வந்திருக்கு. 5 இயர்ஸ் வாரண்டி அல்லது 70,000 ரெண்டில் எது முதல் வருதோ அதுபடி இதுக்கும் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கட்டாயம் பார்ப்போம். இப்போ இருக்கிற செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்து ஓடுற ஆக்களுக்கு இப்போ இந்த பைக்குன்ற விலை வந்து சரியான மலிவுன்னு தான் சொல்லணும். பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இப்போ அதிகமாக இப்போ புது மோட்டர் சைக்கிள் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், பிராண்ட் நியூ மோட்டர் சைக்கிள். அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் சுன்னாகத்தில், அதாவது கேகேஎஸ் வீதியில் மல்லாகம் போகிற பக்கத்தில் மல்லாகம் மதவடிக்கு கிட்ட ஹீரோ மோட்டர் சைக்கிள் வந்து பிராண்ட் நியூ மோட்டர் சைக்கிள் வந்துருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார் மோட்டர்ஸ் கம்பெனியால் வந்து ஹீரோ மோட்டர் சைக்கிள் வந்து இன்றைக்கி பிராண்ட் நியூவாக இங்கே இந்த ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹீரோ மோட்டர் பைக் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா கேகேஎஸ் வீதியால் வந்தீங்கன்னு சொன்னால் மல்லாகம் மதவடிக்கு பக்கத்துலேயே இருக்குது ஸ்டார் மோட்டர்ஸ்ன்னு சொல்லி. இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹீரோ மோட்டர்ஸ் பைக்கில் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் பிராண்ட் நியூ மோட்டர் பைக் வந்து இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன ஃபியூச்சர்ஸில் வந்துருக்குது, அதே மாதிரி லீசிங்கில் எடுத்துக்கொள்ளலாமா, அத்தனை விஷயம் தான் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். மறக்காமங்கிற சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாங்க வாங்கி போகலாம். இந்த ஹீரோண்ட ஸ்டார் மோட்டர்ஸ் இந்த ஷோரூம் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் சரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லாகம் மதவடியால் நீங்கள் வரைக்க கேகேஎஸ் வீதியால் மல்லாகம் மதவடியால் வரைக்கில் வந்து இந்த ஹீரோண்ட ஸ்டார் மோட்டர்ஸ் கம்பெனி ஷோரூம் வந்து இருக்குது. இங்கே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நாங்கள் இதில் இன்றைக்கி ஷோரூமில் வந்து என்னென்ன விதமான மோட்டர் பைக்கிள் வந்திருக்கு, என்னென்ன பிராண்டில் என்னென்ன விலையை நான் பார்க்க போகிறோம் வாங்க. இப்போ ஆரம்ப நிகழ்வு நடந்துகிட்ருக்கு. நாங்களும் இப்படியே போயிட்டு என்னென்ன விலையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அத்தனையும் நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். இந்த ஷோரூமில் வந்து நாங்கள் அத்தனை விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அண்ணாட்டன் வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, இப்போ இன்றைக்கு தானே இந்த ஷோரூம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள்கிட்ட வந்து முழுக்க ஹீரோ பிராண்ட் மோட்டர் பைக் மட்டும் தானே? ஹீரோ பிராண்ட் மட்டும் தான் நாங்கள் சொல்கிறோம். என்னென்ன பைக் வந்து உங்கள்கிட்ட வந்திருக்கு என்னென்ன? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீரோட எங்களோட மொத்தமாக நாங்கள் லாஸ்ட்டாக இப்போ 4 வகையான பைக் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். முதலாவது எக்ஸ் ஜூம்னு சொல்லி இதில் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. இப்போ 2 கலர், ரெட்டும் ஸ்போர்ட்ஸ் ரெட்டும் ஒரு ப்ளூ கலரும் இப்போ அவைலபிளாக இருக்குது. மற்றது ஹெச்எஃப் டிலக்ஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி இதில் 1 கலர் இதில் அவைலபிளாக இருக்குது. இன்னும் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் 2 பைக் வர இருக்குது. எக்ஸ்ட்ரீம் 125 ஆரும் மற்றது ஹங் 160 ஆரும் இப்போ எங்களுக்கு வர்றது வந்துருக்கு. இப்போ தச்சமே நிற்கிறது வந்து இப்போ ஸ்டாக்ல எங்களுக்கு இருக்கிற இந்த மாதிரி மோட்டர் பைக் வந்து இந்த ஜூம் எக்ஸ்டெக்ங்கிற இந்த பைக்கும் இந்த மாதிரி இந்த ஜூமும் மற்ற டிலக்ஸும் எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இதில் வந்து இப்போ ஜூம் இதில் வந்து ரெட்டும் ப்ளூவும் தான் இப்போ வேறு கலர் இருக்கா இந்த மாதிரியா? வேறு கலர் வாரதுக்கு இருக்குது. இன்னொரு கொஞ்சம் டேஸ் ஆகும். இப்போதைக்கு எங்களுக்கு சேல்ஸில் இப்போ இதான் இருக்குது. ரைட் பார்க்கலாம் மோட்டர் பைக் இருக்கா? இதான் நீங்கள் சொன்ன ஜூம் என்ன மாடல் வந்து? இது வந்து ஜூம் ஹீரோ ஜூமுங்கிற பேரில் வந்திருக்கு. i3s சிஸ்டத்தோடு வந்திருக்கு. i3s சிஸ்டம்னு சொன்னால் அப்போ நார்மலாக இப்போ நீங்கள் ஃபியூல் பாவிக்கிறதுக்காக அதை விட நிறைய டெக்னாலஜி அதில் இருக்குது. நீங்கள் பாவிக்கக்குள்ளே அது உங்களுக்கு தெரியும். இப்போ நார்மலாக நீங்கள் ஓடிக்கிட்டு போய் சிக்னலில் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் நிற்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் போய் மோட்டர் சைக்கிளில் நின்றீங்கன்னு சொன்னால் மோட்டர் பைக் அப்படியே ஆஃப் ஆகிடும். நீங்கள் பிறகு
பிரேக்கை பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டார்ட் ஆகும். அதில் உங்களுக்கு ஃபியூல் சேவ் ஆகும். அப்படியான நிறைய டெக்னாலஜிஸ் இதில் இருக்குது. அது இல்லாமல் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹீரோட எங்கிட்ட 5 years வாரண்டி. 5 years வாரண்டி. எந்த ஒரு கம்பெனிலையும் 5 years வாரண்டி இல்லை. இது வந்து 5 years வாரண்டி. 5 years வாரண்டின்னு சொன்னா மைலேஜ் வந்து என்ன மாதிரி? 50,000 கிலோமீட்டர்ஸ். 50,000 கிலோமீட்டர். ப்ளஸ் வந்து ஜென் சைக்கிளுக்கு பெரிய சைக்கிளுக்கு நாங்கள் 70,000 கொடுக்குறோம். 70,000 கிலோமீட்டர் 70,000 கொடுக்குறோம். 5 years கொடுக்குறாங்க. லாங் டைம் கொடுக்குறாங்க. லாங் டைம் 5 years. அதோட சேவிங்ஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் கட்டாயம் அதெல்லாம் நீட்டாக பார்ப்போம் வாரண்டின்னு சொல்கிற நேரம். மற்றது இதில் வந்து வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குண்ணா? இப்போ பிரேக் எல்லாம் வந்து முன்னுக்கு டிஸ்பிளே. இதில் முன்னுக்கு டிஸ்க் பிரேக். அதோட எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எம்ஆர்எஃப் டயர். எல்லாரும் ரொம்ப தேடி திரியிறது மார்க்கெட்டில். எம்ஆர்எஃப் டயர்னு சொன்னால் ஒரு இது வந்து அந்த முதல் இருக்கிற ஹீரோண்ட டயர்ன சைஸ் தானே? இது வந்து முதல் ஹீரோவில் வந்து இதில் மெஸ்ட்ரோவுக்கு தான் இது முன்னுக்கு மட்டும் இருந்தது. இதில் வந்து 2 சைஸும் 90-90-12ங்கிற பெரிய சைஸில் எம்ஆர்எஃப் டயரில் கொடுத்துருக்கோம். மற்றது முன்னுக்கு டிஸ்க் பிரேக், அதாவது கொம்பி பிரேக் சிஸ்டத்தோட இருக்கு. இது என்ன பிரேக் சிஸ்டம் என்ன வந்து? இது வந்து கொம்பி பிரேக் சிஸ்டம்னு சொல்றது. கொம்பி பிரேக் சிஸ்டம்னு சொன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏபிஎஸ் மாதிரியே மெனுவலா வேலை செய்யும். நீங்க பின்னுக்கு நீங்க 100% நீங்க பிரேக் கொடுக்குற நேரம் அதே பிரேக் வந்து உங்க முன் சில்லுக்கு 60% உங்களுக்கு அந்த பிரேக் வேலை செய்யும். அப்படியான செட்டப்ல அதை கொடுத்துருக்கு. மற்றபடி இது ஹெட்லைட் எல்லாம் நியூ மாடல். ப்ரொஜெக்டர் எல்இடி. இது வந்து எல்இடி என்ன ஹெட்லைட்? இது எல்இடி ப்ரொஜெக்டர் எல்இடின்னு சொல்லி இதில் சென்சர்களோட கொடுத்துருக்குறோம். இதில் வந்து சென்சரோட இருக்கும். பார்க்குறதுக்கும் பிடிச்சிருக்கும். சிக்னல் லைட் இங்கே இருக்கு. நல்லா இருக்கு. அதே இது கிட்டத்தட்ட சென்சர் லைட் மாதிரி பைக்குகள் ஆட்டோமேட்டிக்காக அது பைக்கிட தேவையை பொறுத்து இந்த லைட் ரெண்டும் வேலை செய்யும். அப்போ இது நாங்கள் போடுறோம் இல்லை? இது நீங்கள் அது பைக் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமாக என்னதுக்காக வந்திருக்கணும் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து? இது வந்து நீங்கள் இரவில் ஓடிக்கிட்டு போக்கில் இரவில் அது தேவையான வேலை செய்யும். மழை டைமுகளில் பைக்குகள் சரிவு, நீங்கள் வளைவான நெளிவான ரோடுகளில் போக்கில் அது ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யக்கூடிய மாதிரி அந்த ஆட்டோமேட்டிக் தானே வேலை செய்யும். அது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அது ரெண்டும் மேனுவலாக வேலை செய்யும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்இடி தானே இது? அதுவும் எல்இடி. உங்களுக்கு இந்த லைட்டே காணும். இது வந்து இரவைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டோமேட்டிக்காக இரவைக்கு ஓடக்குள்ள அது வாகனத்தில் வெளியில் இருக்கிற வெளிச்சத்துக்கு ஏற்ப வேலை செய்யும். மற்றதுன்னா இது இந்த ஃபியூவல், அதாவது பெட்ரோல் வந்து டேங்க்ல எத்தனை கெப்பாசிட்டி கொள்ளலாம்? இது வந்து வளமை போல் எல்லா பைக் மாதிரி தான். ஒரு பார்க்கலாமா? 5.5 அப்படி தான் 6 லிட்டருக்குள்ள தான் வேலை செய்யும். டேங்க் ஃபில் பண்ணலாம். டேங்க் வந்து 5.5 லிட்டர். ஓகே. 5.5 லிட்டர். மற்றது வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இதில் லைட் கொடுத்துருக்காங்க. என்ன இது அதுக்கான இப்போ வந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சீட் ஆஃப் பண்ணால் எல்லாமே ஆஃப் ஆகிடும். அதாவது பேட்டரியை நாங்கள் இதுக்குள்ள சேஃப்டியாக வச்சிருக்கிறோம். மோட்டர் பைக் பேட்டரி இதுக்குள்ளே இருக்கு. பேட்டரி இதுக்குள்ள இருக்கு. பேட்டரி இதுக்கு வருது. சேஃபாக இருக்கு. வைட்டி செட் நல்ல பேட்டரி வச்சிருக்கிறோம். இதுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பேட்டரி. இது வந்து தட்டுப்பாடு வராது. அது இல்லாமல் யூஎஸ்பி சார்ஜர். முன்னுக்கு வந்து இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து யூஎஸ்பி சார்ஜர். இதில் உள் பக்கத்தால் யூஎஸ்பி சார்ஜர் இருக்கு. இதில் வந்து உள்ளுக்கு இருக்கு. இதில் உள்ளுக்கு இருக்கு. இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் நீங்கள் இது வச்சு இது சுமார் ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி. ஸ்டோரேஜ் மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் அந்த ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு அப்படி இருக்கு. அதை விட வித்தியாசமாக இதில் டிஜிட்டல் மீட்டர் வருது. ஓகே. இதில் வந்து பெட்ரோல் காட்டுது. இதில் டைம் காட்டுது. நேரம் காட்டுது. மற்ற இதில் 5 கிலோமீட்டர் என்னென்ன இது 5 கிலோமீட்டர் டெஸ்ட் டிரைவ்ல ஓடினபடி அப்படி இருக்கு. ஓகே. இது நாங்கள் ஓடின தூரம் மீட்டர் அப்படி காட்டும். மற்றது ட்ரிப் எவ்வளோ ஓடுறோம் இருக்கிற எல்லா எவரேஜ் எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கலாம். இது நாங்கள் ஓடுறோம். இது ஹெட்லைட். இதான் அந்த i3s சிஸ்டம். இது தேவையாண்டா இதை நான் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆன் பண்ணிக்கலாம். என்ன சிஸ்டம் இது வந்து? அந்த i3s சிஸ்டம். நான் சொன்னேன் ஓடிக்கிட்டு போக்குள்ள பைக் நாங்கள் நின்றோம்னு சொன்னால் ஆஃப் ஆகும். இப்போ இது நாங்கள் இதில் கண்ட்ரோல் பண்ணலாம். அது இதை தேவையாண்டா i3s ஆன் பண்ணி விடலாம். தேவையில்லாட்டி ஆஃப் பண்ணி விடலாம். ரைட். i3s ஃபுல் ஃபங்க்ஷன்லேயே இருக்கும். மற்றதானே இந்த பொடி வந்து பிளாஸ்டிக்கா என்ன மாதிரி? இது வந்து இது பிளாஸ்டிக் தான். இது வந்து ஆக்களுக்கெல்லாம் இப்போதைய காலத்துக்கு பிடிச்ச மாதிரி இதுக்கு பின்னுக்கு ஹேண்டில் இதெல்லாம் இது ஸ்டீலில் கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்டீலில் வருது. இங்கே பிளாஸ்டிக். மற்றது பிரேக் லைட்டும் எல்இடியில். எல்இடி நல்லா இருக்குன்னு அந்த கார்களுக்கு வர மாதிரி நல்லா கொண்டு வருது. எல்இடி நல்லா இருக்கு. சிக்னல் லைட் கொடுங்க. அழகா இருக்கு. அந்த எல்இடி வந்துருக்குது. நல்லா இருக்கு. என்ன பிரேக்லாம் பயப்பட தேவையில்லை. நல்லா கீழே நீங்கள் விழுந்தாலும் ஆக்களை சின்னாக்களை ஏற்றி இறக்குனாலும் ஒன்றும் ஆகாத மாதிரி அந்த கீழே நல்லா வேலை செய்யக்கூடிய மாதிரி அந்த ஸ்ப்ரிங் மெத்தடில்
உங்களுக்கு அது தந்துருக்கு. பட் இது இன்ஜின் வந்துன்னா வளமையாக முதல் வார மாதிரியா இல்லை இதில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா இன்ஜினில் வந்து? இதில் எல்லாமே எட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த பழைய டெக்னாலஜியில் மேலதிகமாக எல்லாமே எவ்வளோ தூரம் ஈஸியாக அந்த பைக் செஞ்சு கொள்ளலாமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கு. அவங்களாம் மெயின்டெனன்ஸ் இருந்தால் நாங்கள் 5 இயர்ஸ் மட்டும் வடிவாக வைக்கலாம். ரைட். இப்போ இதில் வேறு ஏதாவது நாங்கள் சொல்லியிருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து ஏதாவது புதுசாக வந்து வேறு எந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா பிடிக்குது. எங்கிட்ட வந்த பைக் எல்லாமே ஃபுல்லாக லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும். மார்க்கெட்டில் இப்போ ஒரு பைக் எடுக்கிறனாலே 5 லட்சத்துக்கு மேலே 6 லட்சத்துக்கிட்ட நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது. செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறேன்டா நாங்கள் 7 லட்சத்துக்கு ஹீரோட பிராண்ட் பைக், அதாவது நாங்கள் இது சைனா சைக்கிளோ ஸ்ரீலங்கனோ இல்லை, இது வந்து 100% மேட் இன் இந்தியா. மேட் இன் அசம்பிள் ஒன்றுமே இல்லை, ஸ்ரீலங்கன் அசம்பிள் இல்லை, மேட் இன் இது ஒரிஜினலாக மேட் இன் இந்தியா. வளமை போல் எப்படி இருந்ததோ அப்படி தான். நீங்கள் யோசிக்கலாம், செகண்ட் மார்க்கெட்டை பற்றியெல்லாம் யோசிக்கலாம். இந்தியன் பைக்குக்கு எப்போவுமே இருக்கிற மாதிரி செகண்ட் மார்க்கெட் எப்போவுமே இருக்கும். இது வந்து மேட் இன் இந்தியா, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இதில் வந்து இப்போ கலர் தச்சமயம் வந்து ப்ளூவும் ரெட்டும் தான். ப்ளூவும் ரெட்டும் வந்துருக்கு. நாங்கள் மொத்தமாக பைக் ஹீரோட லான்ச் பண்ண பைக் வந்து மொத்தமாக 4 கலர்ஸ். இப்போ 4 கலர்ஸ் ஒன்றும் அவைலபிள் இல்லை, இப்போ இது மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சரி, இங்கே வந்து வாங்கணும்னு சொன்னால் முதலே ஆர்டர் பண்ணணும் உங்களுக்கு என்ன? எங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணால் நாங்கள் கன நாளைக்கு உங்களுக்கு எடுக்க மாட்டோம். எங்களுக்கு ஒன்ஸ் வீக்கில் 2 தடவை பைக் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வர நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இங்கே புக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அது ஆர்டர் படி பைக்கெல்லாம் புக் பண்ணுறேன்னா எவ்வளோ பேமெண்ட் செய்யணும்னா? புக் பண்ணுறேன்னா நாங்கள் மினிமம் நாங்கள் இப்போ 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சில பேர் ஃபுல்லாக கேஷை பொறுத்து பயப்பட தேவையில்லை. கூட கேஷ் தர்றாங்களுக்கு நாங்கள் பைக்கு இங்கே நிற்கிற பைக்குகளுக்கு திறப்பையே கொடுத்து விடுவோம். முக்கியமான விஷயம் என்ன, இப்போ இது இந்த விலை எல்லாரும் இது இந்த மோட்டர் பைக் இந்த விலை என்ன அப்படின்னா இந்த மோட்டர் பைக் என்ன விலை போகுது? இந்த மோட்டர் சைக்கிள் வந்து இப்போ மார்க்கெட்டில் 6,99,900. 6,99,900 ரூபா. ரைட். அதே மாதிரி இது வந்து லீசிங்கில் எடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி வசதிகள் இருக்கு. லீசிங்கில் எடுக்கிறேன்னு சொன்னால் லீசிங் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி டவுன் பேமெண்ட்டுகள் அப்படி மாறும். மினிமம் நீங்கள் ஒரு 2,20,000 ஒரு 2,50,000 ரூபா நீங்கள் கட்டிட்டு இந்த பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. இப்போ மற்ற பைக்கில் விட இது கொஞ்சம் விலை குறைவாக கிடக்கு. மற்ற பைக்கில் மார்க்கெட்டில் இருக்கிறத விட இப்போ நார்மலாக வெளியில் இருக்கிற பைக்கை விட இது விலையும் குறைவாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்காத விலை இது. நாங்களும் பெரிய விலை எதிர்பார்த்தனால இது சரியான மற்றதானே. இப்போ நார்மலாக இது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர்? நார்மலாக இது 45+ வேலை செய்யும், பிரச்சனை இல்லை. 45+. இதே மாதிரி இப்போ உங்களுடைய அடுத்த மாடல் வந்திருக்கு ஜென்ஸில் பைக். என்ன ஜென்ஸில் பைக் இது எல்லாருக்குமே பிடிச்ச பைக், காலகாலமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பைக். இதில் நிற்கிற ஜென்ஸில் HF டிலக்ஸோ. இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கிறாங்களா? இதில் வந்து டிலக்ஸின் தன்மைகள் மாறாமல் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸ்டிக்கரில் சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டிக்கர் டிசைன் மற்றது இந்த இது வந்து உள்ளுக்கு வந்தது. இது வந்து வெளியில் கொஞ்சம் கலட்டி க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இது என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் வெளியில் தான் இருக்கிறாங்க. மற்றபடி டிலக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. மற்றது ஸ்பெஷலாக இதில் இந்த ஹெட்லைட்டில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் முந்தின டிலக்ஸ் மாதிரி இது இருக்காது. இந்த கலட்டி போட்டுறதுலேருந்து எல்லாமே இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் முந்தின மாதிரி உடைக்காது. அதில் ரப்பர் வச்சு வைப்ரேஷன் வராமல் வித்தியாசமாக அதில் மட்டும் அதை செஞ்சுருக்கிறாங்க. இதில் மீட்டர் வந்து இந்த மாதிரி தானே டிஜிட்டல் மீட்டர் இல்லை. அது முதல்ல எப்படி டிலக்ஸை நீங்கள் பழைய எப்படி டிலக்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி அதே இன்ஜினோட அதே மாதிரி ஃபியூல் வேஸ்ட் மாதிரி. இது இந்த ஃபியூவல் கெப்பாசிட்டி என்ன மாதிரி? என்ன இதுக்கு ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர். 12 லிட்டர். ரைட். அதே மாதிரி இப்போ 1 லிட்டருக்கு வந்து இந்த மோட்டர் பைக் வந்து எத்தனை கிலோமீட்டர் நார்மலாக ஓடும்னா? இது வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இது எப்படியும் 60-70 அந்த மாதிரி பாவனைக்கு ஏற்ற மாதிரி இது கட்டாயம். மேடம் அதே மாதிரி என்ன இப்போ டயர் வந்து டியூப்லெஸ் டயரா இல்லை? இது டியூப்லெஸ். முன்னே எப்படி வந்ததோ அதே மாதிரி எலோ வீலோட டியூப்லெஸ் டயர் தான் வந்திருக்கு. இது ஒரிஜினல் இந்தியன் சியாட் டயரில் போட்டு வந்திருக்கு. அது சியாட் டயர் என்ன? சியாட். இது இந்தியன். இதுல எலோ வீல் போட்டிருக்கேன். எலோ வீல் வந்து எப்படி இருந்ததோ அப்படியே எலோ வீல். சாரி கார்டு பெருசா இதுல எந்த ஒரு மாடிஃபை சேஞ்சஸும் இல்லாம எல்லாத்துக்கும் டிலக்ஸ் பிடிக்கக்கூடிய மாதிரி ஆரம்பத்தில் எப்படி பாவிச்சாங்களோ அதே மாதிரி கூடுதலாக வந்துருக்கு. இதுண்ட வாரண்டி என்ன மாதிரி எத்தனை இயர்ஸ்? இதுக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி தான் கம்பெனியில். ஹீரோவில் இதுக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி. இதுக்கு வந்து 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் 70,000 கிலோமீட்டர் 5 இயர்ஸ் வாரண்டி அல்லது 70,000 ரெண்டில் எது முதல் வருதோ அதுபடி இதுக்கும் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் கட்டாயம் பார்க்கணும். இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் என்ன மாதிரி வருது? இதில் ஃப்ரீ சர்வீஸ் 2 வரும். 2 வரும். நாங்கள் இப்போ முதல் பார்த்த பைக்குக்கும் ஃப்ரீ சர்வீஸ், எல்லாத்துக்கும் ஃப்ரீ சர்வீஸ் 2 சர்வீஸ் இருக்குது. ரைட். அதே மாதிரி என்ன வந்து மற்றது இந்த மோட்டர் பைக் இந்த விலை என்ன? இதுன்ற ப்ரைஸ் வந்து 5,77,900.
5,77,900. 77,900. ரைட் ரைட். அதே மாதிரி இது லீசிங் எடுக்கிறேன்னு சொன்னால் இதுக்கு லீசிங் எடுக்கிறதெல்லாம் குறைவு. இதுக்கும் மினிமம் லீசிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க டவுன் பேமெண்ட்டுகள் சில இதுகள் மாறும். சாதாரணமாக எவரேஜாக வட்டிகள் குறைவு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டோட்டலாக ஒரு 2 லட்சத்துலேருந்து 2,10,000 அப்படி நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த பைக்கை நீங்கள் செய்யலாம்னு சொன்னால் எடுக்கலாம். வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குண்ணா? இதில் ஃபீச்சர்ஸ்ன்னு சொன்னால் எல்லாமே முதல் வந்த மாதிரி எல்லாமே எந்த ஒரு ஏன்னா செலவு கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக எந்த ஒரு பார்ட்ஸுமே எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணாமல் இது பண்ணாமல் பார்ட்ஸும் பழைய நீங்கள் முதல் வந்த இதுகளே பொருந்தக்கூடிய மாதிரி எல்லாமே அழகாக செஞ்சுருக்கலாம். இப்போ இருக்கிற செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்து ஓடுற ஆக்களுக்கு இப்போ இந்த பைக்குன்ற விலை வந்து சரியான மலிவுன்னு தான் சொல்லணும். ஃபியூலும் நல்லா வேலை செய்கிற வழியா. அதே மாதிரினா இப்போ இதில் வந்து இப்போ தனி பிளாக் கலர் இருக்கும். இதில் ஒரு வேறு கலர் இருக்கா இல்லை என்ன? இல்லை இதில் வேறு கலர் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு கலர்லாம் தான் லான்ச் பண்ணியிருக்கேன். இது இப்போதைக்கு தான் கலர். இன்னும் கொஞ்ச நாள் போதான் ஆன் பண்ணி பார்ப்போம். இருக்கா சவுண்டோ செல் ஸ்டார்ட் இருக்கு தானே? செல் ஸ்டார்ட் இருக்கு. சைடு ஸ்டாண்ட் ஸ்விட்ச் இருக்கு. சைடு ஸ்டாண்ட் லைட் எரியும். இது ஸ்டாண்ட் லைட். ஸ்டாண்ட் லைட் இண்டிகேட் பண்ணும். ஒன் லைட் மாடல் நல்லா இருக்கு. இப்போ இன்றைக்கு வந்து உங்களோட ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி இப்போ பைக் எடுக்கணும்னு சொன்னால் இங்கே உங்கள்கிட்ட வந்து என்ன மாதிரி அட்வான்ஸ் பே பண்ணி பதிவு செய்யணும்? நீங்கள் இங்கே வந்து அட்வான்ஸ் பே பண்ணி நீங்கள் புக் பண்ணிடுறீங்கன்னு சொன்னால் நாங்கள் பைக்குகளை ஆர்டர் பண்ணி தந்துக்கிட்டு இருப்போம். பைக் இருந்தால் நீங்கள் உடனே கொண்டு போக மாதிரி இருக்கும். அப்படி இல்லை பைக் வர டிலே ஆகும்னு சொன்னால் நாங்கள் ஆர்டர் படி எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் சொன்ன டைமுக்கு நாங்கள் பைக் அதிகமான பைக்கெல்லாம் வந்து பதிவு செய்யப்பட்டே இருக்குது. இப்போ வந்து எங்களுக்கு இப்போ ஓப்பனிங்கால கூடுமான ஆக்கள் இப்போ இருக்கிற பைக்கில் எங்கள்கிட்ட டோட்டலாக இப்போ இருக்கிற பைக்கில் 90% பைக் வந்து எல்லாம் புக் பண்ணிக்கிறாங்க. சில ரெடி கேஷ் பேயும் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி ஓப்பனிங்காக இன்றைக்கி டெலிவரி பண்ணுறது மட்டும் தான் வேலை. கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இந்த செரமனி முடிஞ்சோன்னா நாங்கள் ஆக்கள்கிட்ட பைக்கில் கையளிச்சிருவோம். ரைட் ரைட். இப்போ உங்களோட இந்த ஷோரூமுக்கு வரணும்னு சொன்னால் உங்களோட கண்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கண்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸுகளை நாங்கள் கொடுத்துருக்குறோம். எங்களோட சுண்ணாம் ஹீரோ ஸ்டார் மோட்டர்ஸ் தான் எங்களோட இது. HNB பேங்க் முன்னால் எங்களோட சேவை ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் அங்கே வந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி சுண்ணாம் ஜங்ஷன்லேருந்து மல்லாம் போகிற வழியில் மதவடின்னு சொல்கிற இடத்துல எங்களோட கடை இந்த ஷோரூம் இருக்குது. நீங்கள் தொடர்பு கொள்றதா இருந்தால் 0712182 இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ரைட். நான் உங்களோட நம்பரை வந்து டிஸ்பிளேன்னு தரேன், டிஸ்கிரிப்ஷன் தரேன். கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. என்ன நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்தீங்க இருந்து நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா போதும், நாங்கள் உங்களுக்கு தேவையான சகல உதவி எல்லா வேலைகளையும் நாங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து நாங்கள் உங்களுக்கு எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பட் உங்கள்ட்ட வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கிறபடியாக எல்லாமே சர்வீஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் மூணுமே எங்கிட்ட இருக்கிறபடியாக கஸ்டமர் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்து நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். உங்களுக்கு எந்த விதத்துலையும் நாங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டோம். பார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்டயே இருக்கேன். பார்ட்ஸுகள் தேவையில்லை, எல்லாத்தையும் எங்களிடையே நேரடியாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி அண்ணா, நன்றி அண்ணா. இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹீரோ மோட்டர் சைக்கிள் கொண்டு ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க. ஒரு கண்டிப்பாக வந்து வாங்கணும்னு சொன்னால் இங்கே வருவாங்க அது அதிகமான நாங்கள். இப்போ நாங்கள் இந்த மோட்டர் பைக்கிൻ്റെ பார்ட்ஸ் சர்வீஸ் சம்மந்தமாக வந்து அண்ணாவோட கதைக்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? என் பேர் கவிந்தன். பான்ஸ் ஆட்டோ லிமிடெட் ரீஜனல் மேனேஜர் நார்த் அண்ட் டின்கோமலே ஆஃப்டர் சேல் சர்வீஸ். அதாவது விற்பனைக்கு பிந்திய சேவை சம்பந்தமாக சகல விஷயங்களையும் கவனிக்கிறதுக்காக இருக்கிறேன். 2 வரைக்கும் நான் இப்போ கடந்த 13 வருஷமாக இந்த கம்பெனியில் தொடர்ச்சியாக வேலை செய்தோம். ரைட். இப்போ உங்கள் டைம் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் முழுக்க வந்து ஹீரோ மோட்டர் பைக் தான் செய்வோம்? நாங்கள் ஹீரோ தான் முழுக்க செய்கிறோம். இப்போ 2011ஆம் ஆண்டு இந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணினோம். இப்போ இந்த இடையில் நாட்டில் ஏற்பட்ட இந்த இறக்குமதி தடை காரணமாக கொஞ்சம் காலமாக இறக்குமதி இல்லாமல் இருந்தது. இப்போ திரும்பவும் இந்த மாதம் 24ஆம் தேதி பைக்கை வந்து இலங்கையில் இறக்குமதி செய்கிற சகல அனுமதிகளும் கிடைச்சது. அந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறோம். டெலக்ஸ், ஷூம், எக்ஸ்ட்ரீமில் 125, ஹாங் 160 இந்த 4 மாடலும் இலங்கையில் லான்ச் பண்ணியிருக்கோம். எதிர்காலத்தில் இன்னும் 6 மாதத்துக்குள்ளே திரும்ப இன்னும் 3-4 மாடல்ஸில் இறக்குமதி செய்கிறாங்க எதிர்பார்த்துருக்கோம். சரி அண்ணா, நன்றி. இன்றைக்கு வந்து சுண்ணாகத்தில், அதாவது கேகேஎஸ் வீதியில் சுண்ணாகத்தில் இருந்து மெல்லகம் போகிற பகுதியில் மதவடி என்ற இடத்துல வந்து ஹீரோ ஷோரூம் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணினோம்.
அந்த இடத்துல நாங்கள் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ ஹீரோ பைக்குகள் வந்திருக்கு. அதாவது பாய்ஸுக்குரியதும் கேர்ள்ஸுக்குரிய பைக்குகள் எல்லாம் வந்திருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வருஷம் அல்லது வந்து 75,000 கிலோமீட்டர் வந்து வாரண்டி கொடுக்கணும். உண்மையில் வந்து அதிகமான காலம் வந்து வாரண்டி கொடுக்குறேன்னா இந்த பைக்குகளுக்கு தான். அதே மாதிரி இந்த ஹீரோ பைக்குகளுக்கு வந்து அதிகமான பேர் வந்து இந்த ஹீரோ பைக்கில் வந்து விரும்புறது கூட. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி இந்த ஹீரோ பைக்கில் நீங்கள் வாங்கணும்னு சொன்னால் இவங்களோட கண்டெக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் தாரேன். நீங்கள் சுன்னாகத்தில் இருந்து மல்லாகம் போகிற வழியில் மல்லாகம் மதவடி என்ற இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹீரோ ஷோரூமுக்கு வரலாம். கண்டிப்பாக வந்து இந்த காணொலி வந்து மோட்டர் பைக் புதுசாக வந்து எடுக்கணும், பிராண்ட் நியூ பைக் வந்து எடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரியோசனமாக காணொலி அமைவன் நம்புகிறேன். மென்டோட காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.